இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம் என்கிற அந்த தலைப்பிலே நாம் செய்திகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இந்த இடத்திலே மரியாள் கர்த்தரை தேடி வந்ததை நாம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி கல்லறையின் இடத்திலே அவள் வருகிறாள். அப்படி வரும்பொழுது அந்த கல்லறை என்ன திறந்திருக்கிறது. அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? பேதுருவின் இடத்திலும் யோவான் இடத்திலும் அதை அறிவிக்கிறாள். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி வருகிறார்கள். வந்து அந்த கல்லறையை பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளே ஒருத்தரும் அங்க அவருடைய சரீரம் இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த மரியாள் மாத்திரம், அதில் நம்ம வாசிக்கிறோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்யல? பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அவங்க பார்த்தாங்க, அங்கே ஒன்றும் இல்லை, அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த மரியாள் என்ன செய்கிறாள்? தொடர்ந்து அந்த கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் ஆண்டவரை தேடி வந்தாள். அப்போ அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? யூதர்களுக்கு பயந்ததுனால சீஷர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் ஒரு பயந்து போன சூழ்நிலை. அதின் மத்தியிலும் கூட அவள் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு கல்லறைக்கு வருகிறதை நாம பார்க்கிறோம். ஆம், அதிகாலையில் எழுந்து அவள் இருட்டோடு எழுந்து கர்த்தரை தேடி வருகிறதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மரியாளை ஆண்டவர் என்ன செய்யல? கைவிடல. ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுகிறார். யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நாமும் கூட கர்த்தரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் அழுகிறாய்? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவள் தொடர்ந்து ஆண்டவரை அந்த கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். சீஷர்கள் கடந்து போன பின்பும் அவள் அவரை விட்டு விலகாமல் அந்த இடத்திலே நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தரை தேட வேண்டும். அவள் ஒரு பெண். அவள் அந்த தனிமையாக வந்து அந்த இடத்திலே நின்று அழுகிறாள், கர்த்தரை தேடுகிறாள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி தேடுகிறாள். கர்த்தர் அவளுக்கு அங்கே வெளிப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே மரியாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்தாள். அவள் கர்த்தரை அவள் கண்டுகொண்டதை நாம பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆம், நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற பொழுது நாம் கண்டடைவோம். இந்த மரியாள் எப்படி கர்த்தரை அவள் கண்டடைந்தாளோ, மற்றவர்களுக்கு சீஷர்களுக்கு அவள் அறிவித்தாளோ, அதுபோல நாமும் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை கண்டடைய முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் என்று நான் விருதாவாக சொன்னதில்லை. தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம வாசிக்கிறோம், என்னை தேடுங்கள் என்று நான் விருதாவாக சொன்னவில்லை. என்னை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. எபிரேயர் 11:6 நாம பார்க்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இன்றைக்கு நம்ம தேடும்போது, கர்த்தரை தேடும்போது அது ஒரு நாளும் வீணாய் போகாது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நினைக்கலாம், ஜெபம் பண்ணி என்னத்துக்கு, நம்ம ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், நான் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அப்படி அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பலன் உண்டு. நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அந்த மரியாள் கர்த்தரை தேடினாள், அழுது கொண்டே நின்றாள் கல்லறையிலே. நான் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கே அழுது கொண்டு நின்றாள். ஆண்டவர் காணாதவர் போல் அல்ல, காலை வேளையிலே அவளை விசாரித்தாய். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கண்ணீரின் மத்தியிலே இருக்கலாம், கவலையோடு வேதனையோடு இருக்கலாம். அதிகாலையில் எழுந்து நாம் கர்த்தரை தேடுவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை தேடி வந்த யாரும் வெறுமையாய் திரும்பினதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரை தேடி எத்தனையோ பேர் வந்தாங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த சுவிசேஷத்துல நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ வியாதியஸ்தர்கள் வந்தாங்க, எத்தனையோ பலவீனமானவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், குஷ்டரோகிகள். அவரிடத்திலே வந்த யாரும்
வெறுமையாய் திரும்பி சென்றதில்லை. அவருடைய தேடி வந்த அனைவருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் விடுதலையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தார். நாமும் கூட இந்த நாளிலே கர்த்தரை தேடுவதற்கு, அதிகாலையில் அவரை தேடுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதிகாலையிலே அவரை தேடுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் அவருடைய பாதுகாப்பு உண்டு. ஆம், அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நிச்சயமாக அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நாம் கர்த்தரை தேடுவோம். ஒருவேளை நாம ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். அதிகாலையில் ஆண்டவரை நாம தேடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார். மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். நம்முடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை தேடின மரியாளை குறித்த செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் அவள் கர்த்தரை தேடினாள், அவள் கண்டடைந்தாள். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சோர்வுக்கும் சோம்பலுக்கும் இடம் கொடாதபடி ஆண்டவரே இந்த லெந்து நாட்களிலே அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.